ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பானிபூரி. இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சட்னி செய்யறதுக்கு 1/2 கப் மல்லி இலை, 1/2 கப் புதினா இலை, 1 இன்ச் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் தண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போது 2லேருந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான பானி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம புளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை நான் ஜூஸை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜூஸை இந்த பேனில் ஆட் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 6 டேட்ஸை சீட் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/4 கப் வெல்லம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனால நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காகணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திக்காயிட்டதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே வைக்கிற மசாலாக்காக. அப்புறம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. சாட் மசாலா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணுறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சேர்த்துனா அதை நம்ம எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. அப்புறம் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி, 1/2 கப் கிரீன் பட்டாணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி நல்லா பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பானியில் நம்ம கொஞ்சம் பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரியை அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து பானிபூரி வந்து ரெடிமேடாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னா நான் ஆல்ரெடி மசாலா பூரி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு பூரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி சட்னி வச்சிடலாம். புளி சட்னி வச்சு அதுக்கு மேலே நம்ம பானி ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.